நாட்டுக்கு திரும்ப சமயம் என் தந்தை உக்ரசேன மகாராஜா ஒரு கிழமை போன்ற ஆசனத்தில் அமர்ந்திருந்தார். என்ன கிழமை கிழமை போட்டு சென்ற தந்தையிடம், தந்தையே மைந்த நான் இருக்கேன், வயசான காலத்துல நீங்க ஏன் ஆட்சி செய்யணும், ஆட்சி பொறுப்பை என்னிடம் கொடுத்துட்டு நீங்க ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள் என்று. நீங்க ஏன் ஆட்சி செய்றீங்க, அந்த ஆட்சி பொறுப்பை கொடுங்க, நான் செய்றேன், நீங்க ஓய்வு எடுத்துக்கன்னு சொன்னீங்களா? அப்படி என்று அதற்கு அவர் என்ன தெரிவித்தார்? என்ன சொன்னார் அவரு? இப்பவே ஆட்சி மக்கள் தாங்க முடியல, என்ன அரசு பொறுப்பு கொடுத்துட்டா அவ்வளவுதான் என்றார். என்ன காய்ச்சலா சொல்லுகிறாரு? என்ன ஆரோக்கியரிதா கோவத்தா அப்பா வாடிக்கு தப்பாம வந்து தர்தலே என்னது என்னது தலப்பிள்ளன்னு சொல்ல வந்தா ஆரோக்கியரிதா கோவத்தா பிறண்டா கிழவே முருண்டது முடி எடுத்து தடக்கு தாடே சுட்டி கொண்டே யாரா விட்டது மானியம்னா நானே விட்டுக்கிறேன் காக்கே நீ இல்லங்க யாரா நாட்டு மக்கள்லாம் சேர்ந்து தானே உங்களுக்கு பதவி தரலாம், நீங்களே பதவி ஏத்தீங்களா, அதான் இப்படி சொன்னேன். இப்படி சேர்த்துட்டு இந்த நாட்டு மக்கள் யாருமே உங்க ஒரு கேள்வி விடுங்க, யாராவது கேட்க முடியுமாடா? யானை பாராட்டி புகழ்ந்தார் ஒருவர், அவர் எவர்? வசுதேவர். உள்ள இருக்கிற மகாராஜா அந்த வார்த்தையில எங்க வாயில் நுழைய மாட்டேங்குது. வசுதேவர் என்னை பாராட்டி புகழ்ந்தார், அவருக்கு என் தங்கைமார்கள் ரேவதி ரோகிணி ஆகிய இருவரையும் மனம் முடித்து கொடுத்தேன். பாராட்டி பேசினால 2 பொண்ணு குத்துறீங்களா? அப்ப நானும் பாராட்டி பேசணும் போல இருக்குது. அவர் பாராட்டி பேசியதால் 1 வகை கொடுத்தார், உங்களுக்கு கொடுக்கணுமா? அப்படின்னு ஒரு ஆசையா இருக்குது. மகளும் கிடையாது, எதுவும் கிடையாது, வாயை மூணு கம்னுறா. திருமணம் நடத்தி அதன் பிறகு என்ன தெரியுமா? என்னங்க நடக்குது? மந்திரி பாரே மந்திரி பாபா
வான வேடிக்கை பார்க்க வேண்டும் என்றார்கள். காடு பறந்து சொல்லிக்கிறாங்க. அப்புறமாச்சு வான வேடிக்கை பார்க்க வேண்டும் என்றதுனா தங்கைமார்கள் கேட்கிறார்கள். பார்க்க முடியுமா? உடனே மைத்துனர் வசுதேவரோடு அமர்த்தி நானே ரதம் செலுத்தி செல்கின்றேன். ஆமா, அந்த காட்டில் ஒரே ஒரு மாமரம். அந்த மாமரத்தில் ஒரே ஒரு கனி. ஆமா, ஒரு 10, ஒரு 20, ஒரு 40, ஒரு 50 கூட இருக்குங்க. எப்படிங்க ஒரு அது வரிசையான மரம். அந்த ஒரே ஒரு மாங்கனிக்கு சொந்தக்காரர் யாருங்க? பரசுமதரிசியானவர். பச்சி பிச்சி பச்சி. டேய் ஏங்க நான் சொல்றேன் கேளுங்க. பரசுராமன்டா. டேய் ஊட்டி எதிர்ல பரசுவதரிசி. பரசுராமன். வல்லவே தேவன் அப்படியே முட்டாள். பரசுமதரிசி என்றால் ஒரு முனிவர். என்ன முனி? இதானுங்க சொன்னீங்க. முனிவர். ஏங்க இதுங்க வல. சரிடா முனிவர். ஆனால் அதை அறியாமல் நான் அந்த மாங்கனியை அறுத்து கொடுத்தேன் தந்தைக்கு. அந்த ஒரு மாங்காவா உங்க தங்கைக்கு அறுத்து கொடுத்தீங்க? ஆமா. அப்புறம் என்னாச்சு? அவர்களும் அதை புசித்தார்கள். எல்லாம் சாப்பிட்டாங்க ரெண்டு பேரும். இதை நாடத்தால் அறிந்தேன். பரசுவதரிசியானவர் அங்கு தோன்றி அடே பாவி கம்சா. அடே பாவி கம்சா. ஏய் என்னடா சொல்ற? அடே பாவி கம்சா. அந்த முனிவர் எப்படி? அடே பாவி கம்சா தான் சொன்னாரு. அப்படி சொல்லாதன்னு சொல்றேன். அந்த முனிவர் அப்படி சொல்லி அது முன்னாடி பார்த்து செய். என்ன பார்த்து செய்தான்? அடிச்சீங்க. தோன்றி அடே பாவி கம்சா. அடே பாவி கம்சா. இந்த சொல்றீங்க. இந்த மாங்கனியானது வருடத்திற்கு ஒரே முறை எனக்காக காய்க்கும். அந்த மாங்காய் எதுக்காக காய்க்கும்னு சொல்லிக்கிறாரு. நான் அதை மட்டும் புடிச்சிட்டு உயிர் வந்து வருகிறேன். நீ ஆனால் அதை உன் தங்கைமாருக்கு அறுத்து கொடுத்தாய் அல்லவா? ஆமா, உன் தங்கைக்கு அறுத்து கொடுத்துட்டீங்க சொன்னாரு அவரு. உன்னுடைய தங்கையின் 8வது கர்ப்பத்தில் பிறக்கும் குழந்தையினால் கட்டாய மரணம் என்று சாபம் கொடுத்தார். ஆமா, சாபம் கொடுத்தாரு. தங்கை இருந்தால் தானே குழந்தை பிறக்க என்று அவளை பேச முடியும். வெட்ட துணிந்தேன். உடனே என்னுடைய மைத்துனர் வசுதேவர் என்று தெரிவித்தார். ஐயா, எங்களை கொன்று விடாதீர்கள். எங்களை பிடித்து சிறையில் அடைத்து விடுங்கள். எங்களுக்கு பிறகு குழந்தைகளை உங்களிடம் ஓடுகிறோம். நீங்கள் என்ன வேணுமானால் செய்யுங்கள் என்று சொன்னார். ஆமா, உடனே அப்படியே சிறையில் அடைத்தவர்கள். நீங்க தப்பு செஞ்சுட்டீங்க. அந்த வசதி அவரும் தங்கி ஒரே சீர்ல ஆச்சு வந்தா 8 குழந்தை பெத்து போட்டாங்க. ஏன் நீங்க தனித்தனியா சண்டை வைக்க வேண்டியதானே? ஏன் மைத்துனர் நல்லவர், சொன்ன வாக்கு தவறு ஆவர். ஆமா, சொன்ன வாக்கு தவறான்னு சொல்லிட்டு 8 குழந்தை பெத்து போட்டாரு அவரு. அது பிரச்சனை இல்ல, 8வது பிறந்தவன் தான் பிரச்சனை. அப்படி 7 குழந்தை பிறந்தது, அனைத்தையும் கொன்று 8வது பிறந்தது கொண்டு வந்து கொடுத்தார்கள். பார்த்தா ஒரு பெண்ணாக இருந்தது. பெண்ணை கொல்லலாமா என்று தூக்கி எறிந்து இப்படி வாழை உருவி நின்றேன். எதுக்கு தெரியுமா? மேலே சென்ற குழந்தை அப்படியே விழுந்து இருபிளவாக போய்விடும் என்று. ஆனால் அது விழவே இல்லை, மேலே சென்று காலியாக மாறி அடே கம்சா, என்னையா கொல்ல துணிந்தான்? உன்னை கொல்ல ஆயர்வாடியில கண்ணன் வளர்ந்து வருகிறான் என்றது. உன்னை கொல்ல ஆயர்பாடியில கண்ணன் வந்து வரானா? ஆயர்பாடி ஒரு ஊருக்கு இல்ல. ஆயர்பாடி அங்கே என் எதிரி வளர்ந்து வருகிறான் என்றால் சும்மா இருப்பேனடா? அவனை கொல்றதுதான் என் திட்டம். ஆகையா முதலில் பூதகி என்ற பேரை அனுப்பினேன். அது எப்படி அனுப்பி? ஒரு சனத்தில் பாலம், ஒரு சனத்தில் நச்சுவயம் உருவாக்கி அனுப்பினேன். ஆனால் அதை அடித்து விட்ட அந்த மாடைய கண்ணன். ஆமா, சொல்லாது அப்படி அழித்தான். பிறகு சூரர்களை அனுப்பினேன், அவர்களை அடித்து விட்டார்.
அப்படின்னா தான் பண்ணீங்க நீங்க. ஆனால் இப்பொழுது அவனை தான் கொல்ல வேண்டும். ஓ அவங்க கொல்லணுமா? அதுக்கு என்ன செய்யணும்? என்னங்க செய்வீங்க? எனக்கு எதிரியாக விலகக்கூடிய அந்த கண்ணனை கொல்ல வேண்டும். அதற்கு தகுந்த உபாயம் சொல்லுங்கள். அப்படியாகட்டும். அவர் அண்ணன் பலராமனும் வந்து விடுவார். மந்திரியாரே, அக்ரூவரை அனுப்பிவிட்டேன். நீங்கள் என்ன சொல்கிறீர்? ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? என்ன சந்தேகம் என்றால் தனுர்யாகம் என்று சொன்னீரே, அதுக்கு தேவையான ஏற்பாடு செய்யலாமா? ஏதாச்சு நீ தாங்கள் தானே சொன்னீர் தனுர்யாகம் என்று. மந்திரியாரே, அரசே, தானூரியாகம் என்றால் அப்படியே நடத்துவதற்கல்ல. வேறப்படி தானூரியாக என்ற பெயரே கண்ணனை வரவழைத்து அவனை கொல்ல திட்டம். புரிகிறதா? புரிந்து கொண்டேன் அரசே. ஆகட்டும். சரி, அப்படி ஆகட்டும். என்ன திட்டம் சொல்றீங்க நீங்க அப்ப? சரி, எவ்வளவு நேரம் நீங்க எங்க போயிருந்தீங்க, இப்ப வந்து கேக்குறீங்க? பின்னாடிதான் இந்த தெரியல. மந்திரியாரே, நீங்க சொல்லுங்க. டேய், என்னங்க? நாங்கள் என்ன தெரியும் யோசனை செஞ்சிருக்கிறோம். என்ன யோசனை? தனுர்யாகம் செய்வதாக எண்ணம் கொண்டு அந்த கண்ணன் லகுவா இந்த நாட்டுக்கு வர வைக்க போறோம். ஓ அப்படிங்களா? ஆமா, அவன் வந்ததுமே டேய், வர வச்சிடுவார்கள். ஆனால் அவன் வருவழி முதல் கேட்டு முதல் கேட்டியா? தாடூரர் முஸ்திகள் என்ற மன்னரை விடுத்து. ஏங்க என்னங்க ஜானு முஸ்தி எல்லாத்தையும் விட சொல்றீங்க? அட முட்டாள், தாடூரர் முஸ்திகன் என்றால் அவர்கள் மல்லர்கள். மல்லர்களா? டேய், டேய், என்ன மல்றவங்களா? டேய், மல்லர்கள் ஓ மல்லரு. விடுத்து கொல்ல செய்யுங்கள். கொல்லட்டு அந்த சனியனை. ஏங்க அந்த பூதிகி எல்லாரையும் சா வச்சுக்கிறாரு அவரு. இந்த மல்லரை கொல்லத்துக்கு எவ்வளவு நேரங்க ஆகும்? 5 நிமிஷம் கூட ஆகாது அவங்களுக்கு கொல்றதுக்கு. நீங்க அவங்க முதல் கேட்ல விட சொல்றீங்களா நீங்க? ஆமா அரசே, அதற்கு என்ன செய்யலாம்? சாரி, என்னங்க? ஒருவேளை கொன்னுட்டா அப்படின்னு சொல்றீங்களா? ஆமா, கொன்னுட்டா. இருக்கட்டும். இரண்டாவது கேட்டில் யானையையும் யானை பாகனை விடுங்கள். முதலில் யானை மிதித்து கொல்லட்டும். இரண்டாவது யானை பாகம் பார்த்துக்க போடா. ஆமாங்க யானை பேசி கொன்றுங்க. ஏங்க? இருந்தாலும் அவர் வந்து யானை பாகனை யானையை கொண்டுட்டாருன்னா அப்ப என்ன பண்ணுவீங்க நீங்க? டேய், என்ன எல்லாத்தையும் அப்படி சொல்லிக்கிறேன்? அப்படி அனைவரையும் அடித்து வந்து விட்டால் நான் பார்த்துக்கிறேன் போடா. அப்ப நீங்க பாத்தீங்களா? ஆமா. அப்படின்னா சரிங்க.
சரி, இந்த செய்தியை முதலில் எனது மனைவிமார்களிடம் சொல்ல வேண்டும். நான் வருகின்றேன். அப்படியா மந்திரியாரே, வாருங்கள்.